ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் ரெகபோத் அருள்மணி பேசுகிறேங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஆக்சுவலி சுண்டைக்காய் இருமா கண்ணு, நான் எடுத்துறேன். சுண்டைக்காய் என்ன பண்ணணும், சுண்டைக்காய் காரக்குழம்பு, புளிக்குழம்பு எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், சுண்டைக்காய் மெயினாக பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ இன்றைக்கி ஒரு 3 கைப்பிடி வரும், 2 கைப்பிடி, நல்லா 2-3 கைப்பிடி வரும். அதை அப்படி நசுக்கி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் பிஞ்சு சுண்டைக்காயா, புளி ஊற போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு உரித்து வச்சாச்சு. இந்த மாதிரி நசுக்கிக்கணும். நசுக்கிட்டு தக்காளி 3 தக்காளி, இது நல்லா என்ன பண்ணிட்டோம், வதங்கட்டும். இது நல்லா ஃபாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த சுண்டைக்காயை நம்ம போட்டுக்கிட்டு, அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளியை என்ன பண்ணலாம், ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் தேவையான அளவு, உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அப்படி போட்டுருங்க. நான் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அரை சொம்பு விட்டுக்கிட்டேன். இன்னும் புளி கரைச்சது ஊற்றலை. கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், ஊற்றுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு என்ன பண்ணுறது, கொதிச்சிட்ருக்கு. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு நல்லா அப்படி கொதித்து வரணும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு புளிப்பு சுவை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கொஞ்சம் புளி போட்டு ஊற வச்சு ஊற்றிடுங்க. இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்க. பார்க்குறது சுண்டைக்காய் அப்படி சுண்டைக்காய் மாதிரி இருந்துக்கிட்டு அப்படிம்பாங்க, சுண்டைக்காய் மாதிரி இருந்துக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சுண்டைக்காய் நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. நிறைய அதில் பயன் இருக்குது. நல்லது, நல்லா செரிமானம் ஆகும். அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சுண்டைக்காய் கொஞ்சம் முத்தின சுண்டைக்காவாக இருந்தது. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தட்டி காய வச்சிட்டா சுண்டல் வத்தலை. இந்த மாதிரி மஞ்சள் பொடி ஒரு சின்ன ஸ்பூன் சேர்த்து இப்போ நம்ம அலசி வச்சிருக்கிற இந்த சுண்டைக்காயை இதில் சேர்த்து